இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நீங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதிப்போம், ஆயத்தப்படுவோம். என்ற கர்த்தர் நமக்கு தருணங்கள் தருகிறார், வாய்ப்புகள் தருகிறார். அவைகளை நாம் இழந்து விடாதபடிக்கு அதை நாம் பற்றி கொள்வோமாக. இன்றைக்கு ஒரு புது செய்தியை நாம் தியானிப்போம். என்னோடு கூட உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இதில் 3 காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. முதலாவது நித்திரை பண்ணுகிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். 2வது இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். 3வது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இன்றைக்கு ஏதாவது இந்த 3 நிலையில் தான் இன்றைக்கு பல பேர் காணப்படுகிறார்கள். பாருங்க, இதில் நாங்கள் பார்க்கும்போது சுனமித்தியாள் அவளை பற்றி இங்கே எழுதப்படுகிறது, ஒரு ஸ்திரியை பற்றி எழுதப்படுகிறது. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தியின் தலையங்கம் என்னவென்றால் சபையின் 3 நிலைமைகள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சபை என்று சொல்லும்போது நாம் உடனே என்ன நினைப்போம் என்றால் பாஸ்டர் அல்லது ஊழியக்காரர், அதான் சபை என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படி அல்ல. சபை ஒவ்வொரு குடும்பம் சேர்ந்து வருகிற இடம்தான் சபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போ தான் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கக்கூடிய விதமாக இருக்கும். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வேதம் யாரை சபை என்று கூப்பிடுகிறது என்றால் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும். அப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து வருகிற இடம், அதான் ஒரு குடும்பம். பாருங்க, ஸ்திரீ, புருஷர், பிள்ளைகள். அப்போ இவங்க குடும்பங்களாக காணப்படுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் பாருங்க ஒரு இடத்துக்கு சேர்ந்து வருவது தான் சபை. அதான் வேதம் நமக்கு சொல்ற சபை அவனிடத்தில் வந்தது என்று, மகா பெரிய சபை. அப்போ அதான் பார்க்குறோம். சபை 3 நிலைமைகள் சொல்லும் போது ஏதோ சபை என்று அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் 3 நிலைமைகள். அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால் ஸ்திரீ, புருஷன், பிள்ளைகள். அவங்களுடைய 3 நிலைமைகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். அது ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தால் ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், அவங்களுடைய 3 நிலைமைகள். அது பாருங்கள், ஒரு குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைகள். அவங்களுடைய அந்த 3 நிலைமையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 3 நிலைமையில் ஏதாவது நிலைமையில் யாராவது இருக்கலாம். அப்போ நாம் அதை நாம் தெரிந்து வைத்திருக்கோன்னு, நாம் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், முதல் காரியம் நித்திரை பண்ணுகிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ நித்திரை பண்ணுகிற நிலைமையில் இருந்து வெளியே நாம் வராவிட்டால் இந்த நிலைமை என்ன செய்யுமா? மரணத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு மரணம் உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய மரணம் என்று நாம் சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதை என்னென்று சொன்னால், இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை நான் பயன்படுத்தாவிட்டால், இருதயம் விழித்திருக்கிறது ஆனால் அந்த நிலைமையை நான் பயன்படுத்தாவிட்டால் இருதயம் கடினப்பட்டு மந்தமாகும் நிலைமைக்கு அது கொண்டு போகும். அதான் கவனமாக இருக்க வேண்டும். ஏண்டா இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு என்ன மாதிரி என்று தெரியாது. அப்போ இப்போ இருக்கிற அந்த வாய்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்பு இருக்குது, நமக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் அதை நான் சரியான விதத்தில் அந்த விழிப்புணர்வை நான் பயன்படுத்தாவிட்டால், அந்த தருணத்தை நான் எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ள கொடாமல் விட்டால் என்ன நடக்குமாம்? இருதயம் கடினப்பட்டு மந்தமாகும் நிலைமைக்கு அது கொண்டு போய்விடும். அதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் ஒன்றொன்றை நாம் தியானிக்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை. இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது, நம்முடைய இருதய பலகையிலே தட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? உள்ளுக்குள் விடுகிறோமா?
அதான் கேள்வி. அப்போ இதில் என்ன பார்க்குறோம் என்றால், கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டு செயல்படாவிட்டால், அதான் கேட்டு உணர்ந்து மனம் திரும்பாவிட்டால் காது மந்தமாகும் நிலைமைக்கு அது கொண்டு போகும். பாருங்கள், அப்போ இந்த 3 நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த காரியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ இந்த 3 நிலைமை ஏதாவது ஒன்று விதத்தில் நாம் விழுந்து போய் கிடப்போம். அப்போ இந்த நிலைமையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும், நித்திய ஜீவனை இழக்கச் செய்யும். பாருங்க, கத்தரை விட்டு நம்மை தூரப்படுத்த செய்யும். அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு தள்ளாடி கொண்டு இருக்கிற வாழ்க்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். விழுந்து எழும்பி தான் அநேகருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் உற்சாகமாய் நிற்பார்கள். பாருங்கள், அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுவார்கள், நல்லா கை தட்டுவார்கள், முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடிப்பார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்கும்போது அவர்கள் உண்மையாக கர்த்தரை தேடுகிறது போல அவர்கள் காட்சி அளிப்பார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல கட்டுகள் கட்டப்பட்டு விதமாக இருக்கிறார்கள். பல பேர் பிசாசு இச்சைப்படி செய்ய அவனால் பிடிப்பட்டு போய் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கே தெரியவில்லை, நான் பிசாசு இச்சையினால் பிடிப்பட்டு அவனாலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி தெரியவில்லை. எப்படி ஏவாளுக்கு பிசாசு தன்னை வஞ்சித்தான்னு சொல்லி ஏவாளுக்கு தெரியவில்லை. அதே போல தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள், வாலிபர்கள், ஊழியக்காரர், சபை நடத்துகிற தலைவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட வலையிலே மாட்டுப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த 3 நிலைமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ இதிலிருந்து நாம் என்ன செய்யணும் என்றால், நம்மை பரிசோதித்து பார்த்து நாம் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். பாருங்கள், ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி வரும்போது நாம் வைத்தியத்தில் நாங்கள் போகிறோம். அப்போ வைத்தியர் என்ன செய்கிறார்? உடனே மாத்திரை எழுதி தாரார்? இல்லை, முதல் பரிசோதிக்கிறார், இரத்தத்தை எடுத்து பார்க்கிறார். இந்த இரத்தத்தை எடுத்து பார்க்கும்போது தான் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதிக காரியங்கள் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க முடியும். அப்போ அதை பார்த்த பிற்பாடு தான் அதற்கேற்ற மாத்திரை அவர்கள் கொடுப்பார்கள். அப்போ ஒரு ப்ரொசஸை நாங்கள் ஒரு வியாதியை கண்டுபிடித்து அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ எப்படி பரிசோதித்து பார்ப்பதென்றால், கர்த்தருடைய வார்த்தையை தான் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பரிசோதித்து பார்க்கும்போது தான் நான் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்பது சொல்லி நமக்கு தெரிய வரும். அப்போ நாம் மனம் திரும்ப முடியும். ஆவியானுடைய பலத்துக்காக நாம் காத்திருக்க முடியும். அப்போ ஆவியான நம்மை உருவாக்க தொடங்குவார். அதுதான் அந்த ப்ரொசஸை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தான் மாத்திரை எடுக்கும்போது அந்த வியாதிப்பட்ட அந்த சரீரத்திலே உடனே சுகம் வராது. அதுக்கு ஒரு ப்ரொசஸுக்கு டைம் வேண்டும். மாத்திரை போட்ட உடனே சுகம் வராது, ஒரு நாட்கள் கடந்து போக வேண்டும். அப்போ தான் சுகம். அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசோதித்து நாம் மனம் திரும்பி நாம் அறிக்கையிட்டு கர்த்தரை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கும்போது காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு தருணம் தருகிறார். இந்த நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. யாரையும் உடனே சும்மா தண்டிக்க மாட்டார். நமக்கு வாய்ப்பு இருக்கும், நமக்கு தருணங்கள் கொடுக்கப்படும், பல தடவை நமக்கு உணர்த்தி கொண்டு இருப்பார். அப்போ அதை நாம் செவி கொடுக்காமல் போனால்தான், இருதயம் கடினப்பட்டால்தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கோபாக்கினை வரும். அப்போ நாம் இதில் தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் அடிக்கடி இந்த வசனத்தை நான் வாசிப்பது உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அநேக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அநேக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ அழகாக இங்கே வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, அதாவது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிருபையை நீங்கள் வீணாக்காதீங்க. அப்போ எப்படி நாம் வீணாக்குவோம் என்று சொன்னால், உலக நன்மைகளை பிடித்து கொண்டு, உலக ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லிக்கொண்டு அப்படியே நாம் இருக்கிறோம்.
அப்போ கர்த்தருடைய கிருபை உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் செழிப்பாக இருப்பதற்கும் மாத்திரமாக கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அநீரக காலத்திலே அவர் எனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளில் அவர் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நான் அறியாமல் உலக ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய கிருபையால் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி கொண்டு இருக்க, அதுக்கு மாத்திரமல்ல, அப்போ கர்த்தருடைய கிருபை தான். அப்போ பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீங்க. நம்முடைய இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபையாலே தான் கிடைத்தது. ஆனால் அதுக்கு மாத்திரமாக கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நல்ல பெரிய வீட்டில் இருப்பதற்கு, நல்ல வருமானத்தை சம்பாதித்து நல்ல பல காரியங்களை செய்வதற்கு, உலகத்தாரை போல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, அதற்காக கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய கிருபை வீணாக்காதீங்க, உங்களுடைய கண் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை அதற்காக கொடுக்கப்படவில்லை. அதை மாத்திரம் பிடித்து கொண்டு கர்த்தருடைய கிருபை கிருபைன்னு சொல்வதற்காக அல்ல. கர்த்தருடைய கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், அதான் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, வீணாக்காதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ ஒரு ஆலோசனை தருகிறார், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், அநீரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, அப்போ பார்த்தீங்கன்னா நாம் வாழும் இந்த காலம் அநீரக காலம். என்ன, இந்த காலம் கிருபை காலம் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்போ அந்த கிருபை காலம் தான் அநீரக காலம். இரண்டால் ஆவியானவர் இருக்கிறார் நம்ம கண்டித்து உணர்த்துகிறதுக்கு, சத்தியத்துக்குள்ளமை நடத்துகிறதுக்கு, இயேசுவின் சாயலை நம்மிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வருவதற்கு, ஆவின் சிந்தை நமக்குள் வருவதற்கு, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வருவதற்கு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த மீட்கப்படும் நாள் வந்த பிறகு ஆவியானவரும் போயிடுவார், ஆயத்தமாக இருந்தவர்களும் போய்விடுவார்கள். அப்போ அந்த அநீரக காலம் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றால், இந்த அநீரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. அப்போ அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை நாம் செய்யும்படியாக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆண்டவரே நான் நல்ல ஒரு பிசினஸை நான் ஆரம்பிக்க வேண்டும், ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவீராக, என்னை கீழாக்காமல் மேலாக்கும். ஸோ எல்லாம் உலக ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் ஏதாவது விதத்தில் கேட்கிறோம், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நாம் கேட்கிறோமா? இல்லை. அப்போ கர்த்தர் இந்த அநீரக காலத்திலே எப்படியான ஜெபத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், மனம் திரும்புதல் கேட்ட ஜெபத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார். தானியேல் ஜெபித்தார், அதான் மிகவும் பிரியமான புருஷனே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ நீ ஜெபிக்க தொடங்கி முன்பாகவே கேட்கப்பட்டது, உடனே ஜெபிக்க தொடங்கின உடனே என்று சொல்லப்படுகிறது. அப்போ கட்டளை வெளிப்பட்டது, உடனே செய்தி வருகிறது என்று அவர் அதுக்கு முதல் தானியேல் என்ன செய்தார்? மனம் திரும்புதல் கேட்ட ஜெபத்தை செய்தார். ஆசீர்வதியும், என்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி, பாமனோலை என்னை உயர்த்தும் என்று சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணவில்லை. தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களுக்காகவும் அவர் மனம் திரும்புதல் கேட்ட ஜெபத்தை செய்கிறார். உடனே கர்த்தர் பதில் வருகிறது. என்ன, இன்றைக்கு அநீரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள். அப்போ இதை நாம் இழந்துவிடக்கூடாது. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், கிருபை 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 என்று சொல்லி உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிருபை மனம் திரும்புபவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ மனம் திரும்ப வேண்டும். அதான் எவை மேல் இரக்கமாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவை மேல் இரக்கமாக இருப்பேன், எவை மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவை மேல் கிருபையாக இருப்பேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர் சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த அநீரக காலத்திலே கர்த்தர் செவியை திறந்து கொண்டிருக்கிறார். எதற்காக இவன் ஜெபிக்கிறான், எதற்காக இவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான்? பார்த்தா ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் என்று உலக தேவைக்காகத்தான் மாத்திரவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் ஒழிய, மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை இவன் இன்னும் செய்யவில்லை என்ற அநீரக காலத்திலே அதற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அந்த வேதம் சொல்லுகிறது. பாருங்க, என்ன செய்தா, நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். அப்போ ரட்சிப்பு அதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 3:8 சொல்லுகிறது,
ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி. அப்போ அவர்தான் இந்த நிலைமையிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியும். இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா பல கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். அது சிறுவர் தொடங்கி பெரியோர் வரைக்கும், ஊழியக்காரர்கள் தொடங்கி எல்லாரும் ஏதாவது விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அணிரக காலத்திலே அதற்கேற்ற ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ அந்த ஜெபத்தை செய்யாவிட்டால் ஆசீர்வதியும் என்று உலக ஆசீர்வாதத்துக்காகவே ஜெபித்து கொண்டிருந்தால் நம்முடைய மீட்பு எப்படி இருக்க போகிறது? நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்க போகிறது? அப்போ மனம் திரும்ப வேண்டும், அது மிகவும் அவசியம். ஏண்டா இப்போ நமக்கு சான்ஸ் இருக்கிறது. அதான் ரட்சணிய நாள். இந்த ரட்சணை நாளில் நமக்கு என்ன, நமக்கு உதவி செய்வார். அப்போ எப்போவா அணிகிற காலத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த மீட்கப்படும் நாள் வந்து போன பிற்பாடு கதவு பூட்டப்பட்டாயிற்று. அப்போ அது பார்த்தீங்கன்னா அது அந்த சான்ஸ் எழுந்து விட்டோம் நாம். அப்போ இப்போ நமக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா மீட்கப்படும் நாள் இன்னும் வரவில்லை, ஆனால் சீக்கிரமாக வரப்போகிறது. அப்போ அதற்குள்ளாகவே நாம் மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அணிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. அப்போ அதான் இங்கே பார்க்குறோம். அணிரக காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் செவி கொடுத்து என்ன செய்வார்? ரட்சணை நாளாக இருக்கிறபடியால் இந்த ரட்சணை நாளிலே நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்போ எந்த காரியத்தை நாம் விழுந்து கொண்டு இருக்கிறோமோ அதற்காக நாம் தொடர்ந்து போராடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ரட்சணை நாளிலே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை விடுவிப்பார், நம்மை தூக்கி எடுப்பார் அந்த காரியத்திலிருந்து. இதுவரைக்கும் நாம் விழுந்து எழும்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேக காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் தொடர்ச்சியாக போராடி அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் செவி கொடுக்கிறார் என்று அங்கே வேதம் எழுதப்பட்டிருக்கிற வேதத்திலே. அப்போ அவர் என்ன செய்வார்? அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு ரட்சிப்பை தருவார். அதுதான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும் என்றால் நானும் நீங்களும் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரை என்னை மீட்டெடுப்பீராக. ஆண்டவர் இந்த பாவ சேற்றிலிருந்து ஆண்டவரை என்னை தூக்கி எடுப்பீராக. என்னுடைய ஆண்டவரை பலத்தாலே நான் வெளியில வர முடியாது. ஆண்டவரை பலமுறை நான் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரை பலமுறை உம்முடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நான் தடை பண்ணப்பட்டு போயிருக்கிறேன். ஆண்டவரை என்னை மீட்டுக் கொள்வீராக. அப்போ இப்படி ஜெபிக்கும் போது அதான் அவன் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அநேக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று இல்லை, செய்தேன். அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை இந்த கடைசி காலத்திலே, இந்த அநேக காலத்திலே ஒவ்வொருவரும், தனிப்பட்ட நபர், குடும்பங்கள், சபைகள் எல்லாரும் அநேக காலத்திலே மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த வசனத்தின் மூலம் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எதற்காக தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அங்கே விபரமாக எழுதியிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அழகாக அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதல் தேவனுடைய கிருபை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாருங்க, எல்லா மனுஷரும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உலக ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி கொண்டு இருப்பதற்காக அல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா மனுஷருக்கும் இந்த இரட்சிப்பு தேவை. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை, தேவனை அறியாதவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை. பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர் இருக்கிறார்கள்,
நல்ல ஞானவான்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் ஏதாவது விதத்திலே படித்தவர்களும் கூட ஞானவான்களும் கூட ஏதாவது விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு பல பேரை பலவித காரியங்களினாலே கட்டி வைத்திருக்கிறான். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்தவளாக இருந்தாலும் பல பேருக்கு பாருங்கள் மன அழிச்சல் இருக்கிறது, ஒரு மன தொய்வு இருக்கிறது. பாருங்கள், சில பேருக்கு நித்திரை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது. படித்தவர்கள் தான், ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா பல காரியத்தினாலே இப்படிப்பட்டவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றா. அவருடைய தேவனுடைய கிருபை அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கென்றா ரட்சிப்பை அளிக்கிறது, நம்மை விடுதலையாக்க. எதில் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, எதில் நாம் மூழ்கி போய் இருக்கிறோமோ, எதில் நாம் விழுந்து போய் இருக்கிறோமோ, அதிலிருந்து நாம் ரட்சிக்கிறதுக்காகத்தான் தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல் உலகத்தாருக்கு ரட்சிப்பு தேவை. அதான் நான் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். இன்றைக்கு பல பேருக்கு பணம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல பணக்காரர் இருக்கிறார்கள், படித்த மேதைகள் இருக்கிறார்கள். பல பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவை. அதான் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இது சுவிசேஷத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு நாம் எவ்வளோ படித்தவர் இருந்தாலும், என்ன வசதி நமக்கு இருந்தாலும், இன்றைக்கு பல பேர் பல கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய பணத்தினாலே அவங்களுக்கு விடுதலை வர முடியாது, அவங்களுடைய ஞானத்தை வைத்து அவங்களுக்கு விடுதலை வர முடியாது. ஆனால் யார் ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்போ பாருங்கள், தேவனை அறியாதவர்கள் பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்டா, ஒரே பேரான குமாரன்டா இயேசு கிறிஸ்துவை குறிக்கப்படுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் தான் பாருங்க எவனோ. அப்போ யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசித்து அவரை நம்புகிறார்களோ, அப்போ அங்கே என்னவாம், முதல் அவன் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார், அவனை ரட்சிப்பார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, ஆனால் பல பேர் கெட்டு போயிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த பல காரியத்திலே அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். பாருங்கள், பணக்காரரை பார்க்கும்போது பலவிதமான போதை வஸ்துக்கள், பலவிதமான பாவ பழக்கங்கள், அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்போ அது அப்படியே அமிழ்த்து கொண்டு போகிறது. அதாலே அவங்களுடைய பணத்தை வீணாக்குகிறார்கள், எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அதான் பல பேர் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். என்ற அவங்களுக்கு இருக்கிற அந்த பெயர், அவங்களுக்கு இருக்கிற அந்த பணம் உதவி செய்ய முடியல. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது பாருங்க, முதல் இயேசு என்ன செய்வாராம், அவரை நாம் நம்பும் போது கெட்டு போகாதபடிக்கு அவர் நம்மை ரட்சிப்பார். அதான் இங்கே சொல்லப்படுகிறது, அவன் கெட்டு போகாமல் என்னவாம், நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. அப்போ அவரோடு என்றென்றைக்கு நாம் கூட இருக்க முடியும், அவரோடு நாம் இருக்க முடியும். அதற்காகத்தான் என்ன செய்தாராம், அவரை தந்தருளி. இந்த உலகத்துக்கு இயேசு வந்தது அதுதான், இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கு பாருங்கள், உலகத்தாருக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை. ஏனென்றால் அவங்களுக்கு இருக்கிற பணமோ படிப்போ வசதியோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ ஒரே ஒருவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பை தர முடியும். அதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டவனுடைய பேர் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாருமே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆபத்து. ரட்சிக்கப்பட்டவன் பேர் இருக்கு, ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஸோ அதை நான் வாசிப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருந்தோமானால் 2 காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று ரட்சிப்பு பூரணமாகாது என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மற்ற பூரண புருஷனாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி
வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி முக்கியம். அதுதான் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அப்போ நாம் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரித்து கொண்டு இருப்போமா இருந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த இரட்சிப்பு பூரணமாகாது. அதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்யணும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த இரட்சிப்பு முக்கியம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்போமா இருந்தால் இந்த இரட்சிப்பு பாதிக்கப்படும், அது பூரணம் அடையாது. ரெண்டாவது வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகளாகவே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ரட்சிக்கப்பட்டவன் என்ற பெயர் இருக்கும், ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி அவங்களுக்குள் இருக்காது. பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு பாதிப்பை பாருங்கள். ரட்சிப்பு அடைந்தவர்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை இது கொண்டு வருதுன்னு பாருங்கள். அவங்க பாருங்கள், ரட்சிப்பு பூரணமாகாதபடிக்கு ரெண்டாவது அவங்க குழந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது. அப்போ இதில் நமக்கு ரட்சிப்பு வேண்டும். இன்றைக்கு நாம் பல பேர் தான் பாருங்கள், பல பேர் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது குடும்பமாக இருக்கலாம், பாருங்கள் தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியக்காரராய் கூட இருக்கலாம். எல்லாரும் பாருங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நித்திரை பண்ணுகிற நிலைமை. அதை நாங்கள் பார்க்குறோம். முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்கள். அப்போ அந்த வசனத்தை நாங்கள் என்ன பார்த்தோம்? நித்திரை பண்ணுகிற நிலைமை. அப்போ இதுதான் நித்திரை பண்ணுகிற நிலைமை. ஏனென்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு மனம் திரும்பாதபடிக்கு பாருங்க, கர்த்தரிடத்தில் அவங்க போகாதபடிக்கு, அதாவது அவங்க சரீர ரீதியாக கர்த்தரிடத்தில் போகிறார்கள், ஆனால் மன ரீதியாக அவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை தான் சொல்லப்பட்டபடி நித்திரை பண்ணுகிற நிலைமை. அப்போ அவங்களுக்கு உயிர் இருக்கிறது தான், ஆனால் நித்திரையாக இருக்கிறார்கள். பாருங்க, அப்போ ரட்சிப்பு இருக்குதான், ஆனால் அந்த ரட்சிப்பு பூரணம் அடையவில்லை. அதற்கேற்ற கிரியை அவங்க செய்யவில்லை. குழந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து. இதுதான் நித்திரை பண்ணுகிற நிலைமை. அப்போ சத்துரு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். பாப்பா நாம் வளர வேண்டும். அத்தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரித்து கொண்டு இருப்போமா இருந்தால் நாம் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த முறை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த நித்திரைப்ப நிலைமையிலேருந்து எப்படி நாம் எழுந்திருக்க வேண்டும், மற்ற என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஸோ இதை நாம் ஆவியான உதவியோடு அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.